ஹாய் வணக்கம் உறவுகளே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷார்ட்ஸ பத்தி நெறைய பேருக்கு நெறைய டவுட் இருக்கு. ஷார்ட்ஸ் வீடியோ எப்படி அப்லோட் பண்றது? அப்புறம் வந்து வெளியில உள்ள வீடியோ எப்படி ஷார்ட்ஸ்ல எடுத்து போடுறது? நீங்க எப்படி கலரா உங்க ஃபேஸ வந்து மாத்திக்கிறீங்க? இது நெறைய பேர் வந்து நெறைய வாட்டி கேட்டுட்டீங்க. ஆல்ரெடி ஒரு வீடியோ நான் போட்டுட்டேன். இப்ப நான் எப்படி வீடியோ எடிட்டிங் பண்ணி நான் போடுறேன் அப்படிங்கிறத நீங்களே வந்து பாருங்க. ஒரு வீடியோ நேச்சுரலா கேமரா ஆன் பண்ணி எப்படி எடுக்கணும்? அது போக வெளியில நீங்க ஒரு வீடியோ ஷார்ட்ஸ் வீடியோ எடுத்து வச்சிருக்கீங்க. ஷார்ட்ஸ் வீடியோ நேரா கேமரா வச்சு எடுத்து வச்சுட்டீங்க. ஒரு 30 செகண்ட், 60 செகண்ட் தான் நம்ம ஷார்ட்ஸ்ல வந்து வீடியோ அப்லோட் பண்ண முடியும். அந்த வீடியோ எடுத்து ஒரு சாங் செலக்ட் பண்ணி நம்ம எப்படி அப்லோட் பண்றது? அப்புறம் வந்து நீங்க எப்படி பாட்டெல்லாம் செலக்ட் பண்ணி நீங்க வந்து வீடியோ வந்து ரீல்ஸ் பண்றீங்க அப்படிங்கிற டவுட். இந்த டவுட் எல்லாமே இந்த ஒரே வீடியோல நான் கிளியர் பண்ணிடுறேன். நீங்க ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு புரியும். நெறைய பேர் நீங்க கேட்ட டவுட்டு இந்த வீடியோ அவங்களும் பார்ப்பாங்க. ஒவ்வொரு வீடியோவா நீங்க பாருங்க. ஓரளவுக்கு நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சு நீங்க வீடியோ வந்து அப்லோட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்டு எப்படின்னா, நீங்க வந்து நேச்சுரலா வீடியோ எடுக்கிறது. அடுத்து வெளியில உள்ள வீடியோ எடுத்து அப்லோட் பண்றது. அப்புறம் நீங்க எப்படி பாட்டு செலக்ட் பண்றது. ஷார்ட்ஸ் வீடியோக்கு எப்படி பாட்டு செலக்ட் பண்ணி நீங்க போடுறீங்க அப்படிங்கிறது. இது 3மே YouTubeக்குள்ள மட்டும் தான் நீங்க இருக்கணும். வெளியில இருந்து உள்ள ஒரு வீடியோ எந்த வீடியோ எடுத்து YouTube சேனல் நீங்க ரன் பண்ணி சம்பாரிக்கணும் அப்படின்னா, வெளியில உள்ள இப்ப ஒரு Instagramமோ, ஒரு Facebook ஒரு ஷேர் சாட் இப்படிலாம் வந்து நீங்க எடுத்து இந்த வீடியோ உள்ள அப்லோட் பண்ணவே பண்ணாதீங்க. ஷேர் சாட்ல லோகோவோட சில பேர் வந்து வீடியோ அவங்கவங்க சேனல்ல வந்து போடுறாங்கக்கா. அவங்க Instagramல போடுற பாட்ட அப்படியே டவுன்லோட் பண்ணி இதில போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு கீழ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரிஜினல் ஆடியோ இருக்காது. சாங்க செலக்ட் பண்ணி இதில போடுவாங்க. அப்படி இல்லன்னா ஒரிஜினல் ஆடியோவே இருந்துச்சுன்னா, அவங்க யூடியூப் சேனலுக்கு லைசென்ஸ் வாங்கியிருப்பாங்க. ஒரு இவ்வளோ பணம் கட்டி எனக்கு லைசென்ஸ் நான் சினிமா பாட்டு எல்லாமே நான் ஒரிஜினலா எடுத்து போட்டுக்குவேன் காமெடி. அப்ப நான் லைசென்ஸ் வாங்கியிருப்பேன்னு சொல்லி அப்படி லைசென்ஸ் பெரிய பெரிய சேனல் வந்து வச்சிருப்பாங்க. அது நமக்கு தேவை கிடையாது. நம்ம சின்ன சேனலா இருந்து நம்மளும் எதுவும் சாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கான ஒரு இதுதான். எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள உங்க கூட நான் ஷேர் பண்றேன். கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டு உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட்டு லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். தம்ப்லைன் நம்ம பெரிய வீடியோக்கு தம்ப்லைன் வைக்கிறோம்ல, அதேமாரி ஷார்ட்ஸ் வீடியோக்கும் தம்ப்லைன் எப்படி கிரியேட் பண்றது லாஸ்ட்டா வந்து நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட்டு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் நேரா டைரக்ட்டா எப்படி வீடியோ எடுக்குங்க ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வந்து காட்டிடுறேன். ஃபர்ஸ்ட்டு யூடியூப் சேனல் ஓகே பண்ணிட்டு ப்ளஸ் சிம்பிள் அடியில இருக்கும் பாருங்க. அத கிளிக் பண்ணிக்கோங்க. அத கிளிக் பண்ணிட்டு ஷார்ட்ஸ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு உங்களோட வீடியோ எத்தன நிமிஷமா இருக்கணும். நான் நேச்சுரலா போய் நான் எடுக்க போறேன் என்னோட வீடியோவ. நான் ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் பேச போறேன் அப்படின்னா, நீங்க இப்படி வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு 15 இல்லன்னா 15 செகண்ட் அப்படி இல்லன்னா 60 செகண்ட் நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போ உள்ள வீடியோக்கு வந்து 15 செகண்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். இத வந்து நீங்க ஓகே பண்ணி இப்ப இந்த வீடியோவ நான் எடுத்துடுறேன். நீங்க இதுக்கு பின்னாடி வாய்ஸ் குடுக்கலனாலும் குடுக்கலாம். இப்போ ஒரு ஆடோ, ஒரு மாடோ மேய்ஞ்சுகிட்டு இருக்கு. இந்த வீடியோ நான் எடுத்து என்னோட சேனல்ல அப்லோட் பண்ண போறேன். அத பார்த்துட்டு இந்த ஆடு, மாடு மேயுது அப்படிங்கிறத நீங்க இதோட கன்டினியூவா வாய்ஸ் குடுத்துக்கலாம். சரிங்களா? இதுல வந்து எந்த ஒரு சினிமா பாட்டு இதெல்லாம் வந்து பின்னாடி வந்து கேட்கவே கூடாது. இந்த மாரி நான் வீடியோ எடுத்து டிக்கு குடுத்துடுறேன். சரிங்களா? டிக்கு குடுத்ததுக்கப்புறம் இந்த பேக்கிரவுண்ட் கலர் வந்து எனக்கு திக்கா வேணுங்கிற பட்சவங்க, இதுல 3வதா இருக்கு பாருங்க. ரவுண்டா 3 ரவுண்டு போட்டிருக்கு பாருங்க. அத கிளிக் பண்ணணும். இத கிளிக் பண்ணி தான் உங்களோட கலர் வந்து அந்த பேக்கிரவுண்ட அழகுபடுத்துறது இந்த இடத்துல தான் இருக்கு உங்களுக்கு வந்து. இதில உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குமோ அந்த கலர நீங்க ஒண்ணு ஒண்ணா டச் பண்ணி பாருங்க. இந்த வீடியோக்கு எது அழகா இருக்கு அப்படிங்கிறத வைக்கணும். இந்த கலர் எதுவுமே நம்மளோட வீடியோக்கு சூட் ஆகல. அப்ப ஃபர்ஸ்ட்ல இருக்கிற வந்து கிரீன் கலர் தான் இந்த மரத்துக்கு வந்து அழகா இருக்கும். அப்ப நான் கிரீன் கலர்ல லாஸ்ட்டா செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிட்டு டிக் இருக்கு பாருங்க. டிக்க குடுத்துருங்க. டிக் குடுத்துட்டு அடுத்து நெக்ஸ்ட் குடுக்கணும். நெக்ஸ்ட் குடுத்துட்டீங்கன்னா, இந்த வீடியோ நெக்ஸ்ட் குடுத்துட்டு மேல பென்சில் மார்க் இருக்கு பாருங்க. அத கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களோட வீடியோ என்ன பொசிஷன்ல மக்கள் மத்தியில போகணுமோ அந்த பொசிஷன நீங்க செலக்ட் பண்ணிக்கணும். இந்த பாருங்க ஸ்க்ரோல் பண்ணி இப்படியே வந்து தள்ளி விட்டீங்கன்னா, எந்த இடத்துல உங்க வீடியோ வந்து வெளியில தெரியணும். ஒரு யூடியூப் சேனல் தள்ளும் பொழுது எப்படி தெரியணும் ஸ்க்ரோல் பண்ணி நீங்க செலக்ட் பண்ணி பிரைவேட், பப்ளிஷ், லொகேஷன் எல்லாம் ஷேர் பண்ணி இந்த வீடியோ அப்லோட் பண்ணி விட்டுறீங்க. அடுத்த மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க பண்ற வீடியோ அழகா இருக்குக்கா. நீங்க பண்ற வீடியோ நான் ஷார்ட்ஸ் பண்ணணும். இப்போ ஒரு பாட்டு செலக்ட் பண்ணணும் அப்படின்னா, என்னோட ரீல்ஸ்க்கு நீங்க போங்க. இப்ப யாரோட ரீல்ஸ் என்னோட ரீல்ஸ்ன்னு இல்ல. நான் என்னோட ரீல்ஸ உங்க மெத்தடா வச்சு காமிட்டேன். நீங்க எந்த ரீல்ஸ் உங்களுக்கு பிடிக்குதோ அத போங்க. போயிட்டு என்னோட வீடியோ உங்களுக்கு ஷார்ட்ஸ் பிடிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப இந்த ஷார்ட்ஸ் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா, இத நீங்க என்ன பண்ணீங்கன்னா, லாஸ்ட்ல அடியில உங்களுக்கு ரீமேக்ஸ்ன்னு இருக்கும். அப்படி இல்லன்னா அந்த படத்தோட லோகோ இருக்கும். அத நீங்க கிளிக் பண்ணணும். சரிங்களா? இத கிளிக் பண்ணி தான் நீங்க ஷார்ட்ஸ் வந்து ரீல்ஸ் நேரடியா பண்ணணும். சரிங்களா? நேரடியா பண்ணும்போது வெளியில வந்து அந்த ஆக்ஷன் நம்மளால பண்ண முடியாது. நேரடியா நீங்க பண்ணும்பொழுது இப்படி தான் பண்ணணும். இப்ப இது எல்லாமே அவங்க பண்ணியிருக்க ரீல்ஸ். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த சிகப்பு கலர்ல இருக்கு பாருங்க. இத வந்து டச் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு எத்தன செகண்ட் வந்து நீங்க அந்த பாட்ட பாட போறீங்க அப்படிங்கிறது உங்கள்கிட்ட கேட்கும். டைம் செலக்ட் பண்ண சொல்லும். 60 15 அப்படின்னு கேட்கும். இப்ப நான் என்னோட கைய வச்சு உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். என்னோட ஃபேஸ் காமிக்கல. இப்ப வந்து நான் ஒரு 15 செகண்ட் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். சரிங்களா? 15 செகண்ட் செலக்ட் பண்ணிக்கிட்டு, இல்லன்னா ஒரு 60 செகண்ட் செலக்ட் பண்ணிட்டு, இப்போ நான் அந்த கைய உங்ககிட்ட வச்சு காமிச்சுட்டேன். கைய வச்சு காமிச்சோனே இந்த வீடியோ வந்து ஓகே ஆயிட்டு இருக்கு. நான் கைய வந்து மெத்தேடு காமிக்கிறேன். நீங்க வந்து ஃபேஸ் வச்சு காமிக்கனாலும் காமிச்சுக்கலாம். உங்களால பாட முடிஞ்ச அளவுக்கு நீங்க திருப்பி முன்னாடி இப்படி வச்சு நீங்க ரீல்ஸ் பண்ணிக்கணும். பண்ணிட்டு லாஸ்ட்டா டிக்கு குடுத்துறணும். டிக்கு குடுத்துட்டு, இந்த என்னோட வீடியோ வந்து செலக்ட் ஆயிடுச்சு. சரிங்களா? செலக்ட் ஆயிடுச்சு. இப்ப இதுக்கு எப்படி கலர் குடுக்குறது, என்ன பண்றது அப்படிங்கிறதையும் வந்து நான் சொல்றேன் உங்களுக்கு. இப்படி செலக்ட் ஆன உடனே
நெக்ஸ்ட்டு கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு கொடுத்து அதேமாரி அந்த பென்சில் மார்க்கை கிளிக் பண்ணி எந்த பொசிஷனில் வைக்கணும்னு வச்சுட்டு ப்ரைவேட் பப்ளிஷ் எது கொடுக்கணுமோ அதை கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா, உங்களோட வீடியோ எப்படிக்கா செலக்ட் பண்ணுறது, ஒரு பாட்டை எப்படி நான் செலக்ட் பண்ணுறது, அதேமாரி யூடியூப் சேனலுக்கு போங்க, சர்ச்சில் மேலே கொடுங்க, 90s மியூசிக்கு இப்போ உள்ள எந்த பாட்டு உங்களுக்கு பிடிக்குதோ அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பாட்டு வந்து செலக்ட் ஆயிரும். நீங்கள் எந்த பாட்டு விரும்புகிறீங்களோ டச் பண்ணி நீங்கள் எடுக்கணும் பண்ணணும். இப்போ என்னோட ரீல்ஸை வந்து நான் ஒரு மெத்தடில் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். இல்லை உங்களோட ரீல்ஸ் நான் பண்ண போகிறேன்க்கா, இந்த ரீல்ஸ் வந்து வருது அப்படிங்கையில் என்னோட சேனலில் வந்து நான் ரீல்ஸ் போட்டிருக்கேன். அப்படிங்கையில் எனக்கு ஒரு சேனல் வந்து நான் இப்போ எனக்கு ஒரு பாட்டு பிடிச்சிருக்கு, இந்த பாட்டை நான் செலக்ட் பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன், வெளியில் உள்ள வீடியோவை எடுத்து எப்படி அப்லோட் பண்ண போகிறேங்கிறத நீங்கள் பாருங்கள். எனக்கு இப்போ இந்த பாட்டு பிடிச்சிருக்கு, ஒரு பாட்டை நான் செலக்ட் பண்ணிட்டேன். இது வெறும் மியூசிக் தான், இந்த பாட்டு வந்து இளையராஜா மியூசிக் வந்து நான் எடுத்துக்கிட்டு அதை வந்து கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிவிட்டு இந்த சிகப்பு கலரை அதே மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஆல்ரெடி கேலரியில் வெளியில் எங்கேயோ போகும்போது ஒரு வீடியோ எடுத்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்க. அந்த வீடியோ இந்த பாக்ஸில் இருக்கும். ஆடுன்னு சொல்லி சைடில் இருக்குது பாருங்கள். இதை நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எந்த வீடியோவை இதில் அட்டாச் பண்ண போகிறீங்களோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். பாருங்கள், இதில் ஏகப்பட்ட வீடியோ நான் மோட்டிவேஷன் ஸ்பீச் அது இதுன்னு நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். நான் இப்போ வெளியில் ஒரு இடத்துல ஒரு வீடியோ எடுத்திருக்கேன். வெளியில் இப்போ நான் வேலைக்கு போகும்போது ஒரு வீடியோ எடுத்து நான் வந்து எடிட் பண்ணி நான் வச்சுருக்கேன் என்னோடய சேனலில். இப்போ அந்த வீடியோ நான் யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணணும். எனக்கு பாட்டை செலக்ட் பண்ணிக்கிட்டு இங்கே பாருங்கள், இந்த பாட்டை அதுக்கு கிளிக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை எடுத்து அதில் அட்டாச் பண்ணிட்டேன். ஒரேமாரி சேமாக ஆயிடுது. இது வந்து வாய்ஸ் கொடுக்குறது கிடையாது, இப்போ மியூசிக் மட்டும்தான். நீங்கள் வாய்ஸ் கொடுக்குற மாதிரி இருந்தால் வாய்ஸ்க்குள்ள பாட்டை தான் அட்டாச் பண்ண முடியும். இப்படி பண்ணிவிட்டு இப்போ டன் கொடுக்கணும். அடுத்து டன் கொடுத்துட்டு இதை வந்து நல்லா கவனிங்க. டன் கொடுத்தோடனே இப்படி சுற்றி முடித்தோடனே செலக்டடுன்னு கேட்கும். செலக்டடுன்னு கேட்டோடனே இப்போ அந்த வீடியோ வந்து ஓட ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த கலர் எனக்கு டல்லாக இருக்குது, எனக்கு இன்னும் இந்த கலர் நான் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஏன்னு சொல்லி ஒரு எழுத்து இருக்குல்ல, அதை வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து நீங்கள் என்ன இந்த வீடியோக்குள்ளே சொல்ல வரீங்கன்னா அதை டைப் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த 3 ரவுண்டு இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் கிளிக் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அந்த கலரை செலக்ட் பண்ணும். இங்கே பாருங்கள், இப்போ என்னோட லைட்டு வீடியோவாக இருக்கா, அடுத்து டார்க் ஆகிட்டு இதில் கீழே லைனாக ஒவ்வொரு கலரை நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குமோ உங்கள் வீடியோக்கு செட் ஆகுமோ அதை டிக்கு கொடுத்து நெக்ஸ்ட்டு கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆயிரும். இப்போது நீங்கள் என்ன பண்ணணும், அடுத்து என்ன பண்ணணும், பென்சில் மார்க்கை கொடுக்கணும். பென்சில் மார்க்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோவில் இருக்க பென்சில் இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அடுத்து இதில் வந்து அதே மாதிரி ஏரோ மார்க் இருக்குல்ல, இதுலேயும் நீங்கள் கலர் செலக்ட் பண்ணிக்கலாம். இன்னும் எனக்கு கலர் கூடுதல் தேவை அப்படிங்கையில் இதை வந்து கலர் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு இதில் தான் தம்ப்லைன் கிரியேட் பண்ணுறது எப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இந்த தம்ப்லைன் ஃபுல்லாகவே நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு வெளியில் வந்து ஒரு யூடியூப் சேனல் தம்ப்லைன் கிரியேட் பண்ணுற மாதிரி. அடுத்து ஏன்னு சொல்லி இருக்குல்ல, இப்போ இந்த வீடியோக்கு நீங்கள் என்ன சம்மந்தப்பட்டதோ, பெரிய வீடியோக்கு லாங் வீடியோக்கு நீங்கள் வைக்கிறீங்க, அது என்னென்ன சம்மந்தப்பட்டதோ அவ்வளோவே நீங்கள் இதில் கிரியேட் பண்ணி இந்த தம்ப்லைனுக்குள்ளே நீங்கள் வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ நான் எனக்கு பொம்மை ஸ்மைல் வச்சுருக்கேன், இந்த கலருக்கு என்ன மேட்சிங் ஆகும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கலரை கிளிக் பண்ணி இந்த பொம்மை ஸ்மைலை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி மேலே தள்ளுறது கீழே தள்ளுறது பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோக்கு என்ன அட்டாச் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணி ஒரு இடத்துல நீங்கள் வைக்கணும். செலக்ட் பண்ணிட்டேன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும், மேலே தள்ளி வச்சிடணும். இந்த மாதிரி வச்சிடுறீங்க. அடுத்து நான் வில்லேஜ் பொண்ணு அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா அதே ஏங்கிற எழுத்தை அனுப்பி அடுத்து நான் வில்லேஜ் பொண்ணுன்னு எனக்கு வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிராமத்து பொண்ணு, வில்லேஜ் பொண்ணு, அந்த கண்டென்ட்டுக்கு என்ன உங்களுக்கு பிடிக்குதோ அந்த மாதிரி வைக்கணும். இப்போ நான் ப்ளூ கலர் ஆர்ட், என்னோடய சாரீ வந்து ப்ளூ கலரில் தெரியுது லைட்டாக, அப்போ நான் ப்ளூ கலர் ஆர்ட்டு க்ரீன் கலர் ஆர்ட்டு வைக்க போகிறேன். அதையும் நீங்கள் அதே மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்கோப் பண்ணி அதை எந்த இடத்துல நீங்கள் வைக்கணுமோ அதையும் அந்த இடத்துல வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து நான் வந்து வில்லேஜ் பொண்ணுன்னு ஒரு பேர் எழுதணும். நீங்கள் என்ன அந்த வீடியோக்கு சம்மந்தமோ நீங்கள் தம்ப்லைன் கிரியேட் பண்ணுற மாதிரி கிரியேட் பண்ணிக்கோங்க. யூடியூப்பில் லாங் வீடியோக்கு தம்ப்லைன் கிரியேட் பண்ணுற மாதிரி இந்த தம்ப்லைன். இப்போ நான் வந்து கிராமத்து பொண்ணு அதே பென்சில் மார்க்கை கிளிக் பண்ணி என்ன நான் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராமத்து பொண்ணு அப்படின்னு சொல்லி நான் செலக்ட் பண்ண போகிறேன். கிராமத்து பொண்ணுன்னா வில்லேஜ் பொண்ணு தானே, அதை நீங்கள் செலக்ட் பண்ணி அதை டைப் அடித்து எந்த இடத்துல வைக்கணுமோ இதை வச்சுருங்க. இதை வச்சிங்கன்னா உங்களோட வீடியோ லைனில் வரும்போது தம்ப்லைன் மட்டும் தான் வெளியில் தெரியும். நீங்கள் என்னென்ன அதில் வச்சுருக்கீங்களோ பொம்மை ஸ்மைலு நீங்கள் என்னென்ன தம்ப்லைனில் பெரிய வீடியோ கிரியேட் பண்ணி வைக்க போகிறீங்களோ அதை எல்லாத்தையுமே இதில் வைங்க. ஆனால் உள்ள வீடியோ கிளிக் பண்ணி பார்க்கும்போது இது எதுவுமே அதில் வீடியோவில் நம்மளுக்கு காட்டாது. இதுதான் வெளியில் தம்ப்லைன் கிரியேட் பண்ணி ஷார்ட்ஸ் வீடியோவில் தம்ப்லைன் கிரியேட் பண்ணி வைக்கிறது புதுசாக ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த கிராமத்து பொண்ணு இதுக்கு என்ன கலர் கொடுக்கணுமோ இதை கொடுத்துட்டேன். இது வந்து இப்போ ஒரு தம்ப்லைன் ஃபேஸில் உங்களுக்கு வந்துருச்சு. இப்போ நீங்கள் வந்து அடுத்து என்ன பண்ணணும், அதே பென்சில் மார்க்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட வீடியோ எந்த ரேஞ்சில் வந்து மக்கள் மத்தியில் போகணும் அப்படிங்கிறத ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ என்னோடய ஃபேஸ் அழகாக தெரியுது. இப்போ இந்த வீடியோ நீங்கள் மக்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டன்னு கொடுத்தணும், டிக்கு கொடுத்தணும். மேலே டிக் இருக்குது பாருங்கள், இந்த டிக்கு கொடுத்து டன் கொடுத்துட்டு அடுத்து பாருங்கள் பப்ளிஷ் அன்லிஸ்டடு லொக்கேஷன். இப்போ லொக்கேஷன் உங்கள் ஏரியா என்னமோ அதை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்கள் இதில் என்னென்ன ஹேஷ்டேக் கொடுக்கணுமோ அந்த ஹேஷ்டேக்கு கொடுங்க. நான் கிராமத்து பொண்ணு அப்படின்னு சொல்லி என்னோட இந்த பாட்டுக்கு தகுந்தாக்கில் நான் ஹேஷ்டேக்கு கொடுத்துட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் மியூசிக்
தமிழ் சாங்கு இந்த மாதிரி நீங்கள் என்னென்ன கொடுக்க விரும்புகிறீங்களோ அவ்வளவுமே இதில் ஹேஷ்டாக் போட்டு நீங்கள் இதை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் பப்ளிஷ் டைம் செட் பண்ணி எப்படிக்கா வீடியோ அப்லோட் பண்ணுறது. இந்த பாருங்கள் பப்ளிஷ் இருக்குது. இது வந்து மெம்பர்ஷிப்புக்கு ஒன்லி என்னோட மானிட்டேஷன் சேனலுக்காக. அன்லிஸ்டடை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அன்லிஸ்டடை செலக்ட் பண்ணி முடிச்சுட்டு அன்லிஸ்டடை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே ஒரு ஏரோ மார்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் இதில் எந்த டைம் நீங்கள் செட் பண்ணணுமோ இப்போ நான் 1 மணிக்கு டைம் செட் பண்ணுறேன். இந்த வீடியோ 12:58க்கு நான் வந்து பண்ணியிருக்கேன். 1 மணிக்கு நான் டைம் வைக்க போகிறேன். அந்த டேட்டு அந்த டைமு ஏஎம்மா பிஎம்மா இதை செலக்ட் பண்ணிக்கிட்டு நான் வந்து 1 மணிக்கு அப்லோட் பண்ண போகிறேன். அப்லோட் ஆயிரும். இப்போ நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இந்த டைமுக்கு அது ஓகே ஆயிரும். இந்த மாதிரி பண்ணிவிட்டு பாருங்கள். அடுத்து இதில் என்ன பண்ணணும், நீங்கள் எந்த வீடியோ இதுக்குள்ளே வைக்கணும், அந்த ஷார்ட்ஸுக்குள்ளே எந்த வீடியோ அட்டாச் பண்ணணும் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து இது எதுக்குன்னு ஆல்ரெடி நான் வீடியோவில் நான் சொல்லியிருந்திருப்பேன். அதையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நோ அப்படிங்கிறது செலக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? செலக்ட் பண்ணிக்கிட்டு அப்லோட் வீடியோ முடிஞ்சு விட்டது. அப்லோடு வீடியோ கொடுத்துக்கணும். இதில் எஸ் நோ எதுக்காக கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து நான் ஆல்ரெடி நீங்கள் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா என்கிட்ட கேளுங்க. ஆல்ரெடி ஒரு வீடியோவே நான் போட்டிருக்கேன் அதுக்கு. இப்போ என்னோடய வீடியோ அப்லோட் ஆகிடுச்சு. இது ப்ராசஸாக ஒரு யூடியூப் சேனலில் எப்படி வீடியோ அப்லோட் பண்ணுறது, தம்ப்நெயில்லாம் க்ரியேட் பண்ணி அப்லோட் பண்ணுறங்கிறத உங்கள்கிட்ட விலாவரியாக நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து புரிஞ்சிருக்கும். இப்போ என்னோடய வீடியோ வந்து அப்லோட் ஆகிட்டே இருக்குது. அப்லோட் ஆகி முடிச்சிருச்சு ஆல்ரெடி இந்த வீடியோ. இப்போ நான் 12:58க்கு 59 1 மணிக்கு பப்ளிஷ் ஆகும். 1 மணி ஆகிடுச்சு, பப்ளிஷும் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணது எதுவுமே இதில் காட்டாது. இதில் வந்து எப்படி காட்டுதுன்னா நீ என்ன வீடியோ அட்டாச் பண்ணியோ அந்த இது பண்ணி உங்களோட வீடியோ ஓகே ஆகிடுச்சு. தம்ப்நெயில் அந்த வீடியோவில் கீழே கிளிக் பண்ணிங்க எந்த பெரிய வீடியோ அட்டாச் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதையும் போய் நம்ம பார்த்துக்கலாம். இதில் வந்து எந்த ஒரு தம்ப்நெயிலில் க்ரியேட் பண்ணது அத்தனையுமே இந்த வீடியோக்குள்ளே வராது. இதுதான் தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணி வைக்கிறது. ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு புரிஞ்ச அளவுக்கு நான் உங்கள்கிட்ட சொல்லி முடிச்சிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஓகே உறவுகளே, அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு பார்த்த வீடியோ எல்லாமே புரிஞ்சிருந்துருக்கும். பெரிய பெரிய சேனலில் எப்படிக்கா லோகோவோட வீடியோ போடுறாங்க, அது எல்லாமே அவங்க லைசன்ஸ் வாங்கி போடுவாங்க ப்ராப்பராக. அதனால் வந்து அது நிறைய ரிஸ்க்கெல்லாம் இருக்குது. அந்த மாதிரி என்னோடய சேனல் நான் ரன் பண்ணவும் கிடையாது. இதில் நான் பாட்டை செலக்ட் பண்ணி இப்படி தான் என்னோடய ஷார்ட்ஸ் எல்லாமே நான் போட்டுட்ருக்கேன். கலர் மாற்றுறது எல்லாமே ஓரளவுக்கு நான் தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கேன். பார்த்து இதேமாரி நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஒரு வாட்டி பார்த்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி தான். வெளியிலே நீங்கள் போகாதீங்க. எனக்கு ஒரு பாட்டு கேட்குற இடத்துல பிடிச்சிருக்கு, அந்த பாட்டை உடனே யூடியூப்பில் சர்ச் பண்ணுங்கள், ரீமிக்ஸ் கொடுங்க, நீங்கள் பண்ணுங்கள். நேராக பண்ணுறது தான். நான் தனியாக வெளியில் பண்ணிவிட்டு உள்ளே கொண்டு வந்து போடுறது கிடையாது. சரிங்களா? நேராக வந்து யூடியூப் ஆன் பண்ணி வச்சுட்டு நான் பண்ணுறது தான். ஓகேங்களா? ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டு போங்க. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய் ப்ரோக்லி.